சென்னை நகரத்தின் ஒரு பரபரப்பான கவி. ஜன்னலோரம் அமர்ந்திருந்தாள் அஞ்சலி. வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது. காபி கோப்பையிலிருந்து எழுந்த ஆவி அவளது கண்ணாடியில் படர்ந்திருந்தது. எதிரே அமர்ந்திருந்த அர்ஜுன் தன் மொபைலில் எதையோ தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தான். அர்ஜுன், நாம் பேசி 6 வருடங்கள் ஆகிவிட்டது. அடுத்த வாரம் நம் திருமணத்தை பற்றி வீட்டில் பேசலாமா? அஞ்சலியின் குரலில் ஒருவித நடுக்கம் இருந்தது. அர்ஜுன் மெதுவாக தலையை நிமிர்த்தினான். அவன் கண்களில் பழைய காதல் இல்லை, ஒருவிதமான அலட்சியம் மட்டுமே இருந்தது. அஞ்சலி, எனக்கு பிடிக்கவில்லை. இந்த உறவு எனக்கு ஒரு சுமையாக இருக்கிறது. நான் அடுத்த மாதம் அமெரிக்கா செல்கிறேன், தனியாக. அஞ்சலிக்கு உலகம் சுழல்வது போல இருந்தது. சுமையா? உன் கஷ்டமான காலங்களில் என் சேமிப்பு முழுவதையும் உனக்காக கொடுத்தேனே. உனக்காக என் கனவுகளை தியாகம் செய்தேனே. அர்ஜுன் சிரித்தான். யாரும் உன்னை செய்ய சொல்லவில்லை. அது உன் விருப்பம். எனக்கு இப்போது ஒரு புது வாழ்க்கை தேவை. தயவு செய்து இனி என்னை தொடர்பு கொள்ளாதே. அவன் எழுந்து சென்றான். மழையில் நனைந்தபடி அஞ்சலி அங்கே உறைந்து போயிருந்தாள். அடுத்த 3 மாதங்கள் அஞ்சலிக்கு நரகமாக இருந்தது. அர்ஜுன் அவளை எல்லா இடங்களிலும் பிளாக் செய்திருந்தான். ஆனால் ஒரு நாள் சமூக வலைத்தளத்தில் ஒரு புகைப்படம் பார்த்தாள். அர்ஜுன் ஒரு பெரிய தொழிலதிபரின் மகளுடன் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டிருந்தான். அப்போதுதான் அஞ்சலிக்கு உண்மை புரிந்தது. அர்ஜுன் அவளை காதலிக்கவில்லை. அவளை ஒரு ஏணியாக பயன்படுத்தி முன்னேறி இப்போது உயரத்திற்கு சென்றதும் அந்த ஏணியை எட்டி உதைத்து விட்டான். வலி மெதுவாக கோபமாக மாறியது. அழுகை நின்றது. கண்கள் சிவந்தன. அன்பால் உன்னை செதுக்கினேன் அர்ஜுன், அதே அன்பால் உன்னை சிதைப்பேன் என்று தனக்குள் சபதம் செய்தாள். அஞ்சலி சாதாரண பெண்ணல்ல. அவள் ஒரு மென்பொருள் பொறியாளர். அர்ஜுன் வேலை செய்யும் அதே நிறுவனத்தின் போட்டி நிறுவனத்தில் மிக உயர்ந்த பதவிக்கு தன் திறமையால் சென்றாள். 2 வருடங்கள் அமைதியாக இருந்தாள். அர்ஜுன் அவளை மறந்தே போனான். அவன் அந்த பெரிய தொழிலதிபரின் மருமகனாக, நிறுவனத்தின் CEO ஆக உயர்ந்திருந்தான். ஆனால் அஞ்சலி அவனது ஒவ்வொரு அசைவையும் கவனித்து கொண்டிருந்தாள். அர்ஜுன் ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்ட் மூலம் பல கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க திட்டமிட்டிருப்பதை அறிந்தாள். அதுதான் அவனது வாழ்க்கையின் உச்சம். அதை சரித்தால் அவன் பாதாளத்திற்கு செல்வான். அஞ்சலி ஒரு மறைமுகமான அடையாளத்துடன் அர்ஜுனின் நிறுவனத்திற்கு ஒரு ஆலோசகராக நுழைந்தாள். தன் உருவத்தை மாற்றியிருந்தாள், பெயரையும் மாற்றியிருந்தாள். அர்ஜுனுக்கு அவளை அடையாளம் தெரியவில்லை. அவனது அகந்தை அவனை மறைத்தது. அவள் மெதுவாக அர்ஜுனின் நம்பிக்கையை பெற்றாள். அந்த பெரிய ப்ராஜெக்டின் இரகசிய குறியீடுகளை மாற்றியமைத்தாள். அர்ஜுன் அந்த முதலீட்டாளர்கள் முன்னிலையில் தனது ப்ராஜெக்டை விளக்கத் தொடங்கினான். பல 100 கோடி ரூபாய் பந்தயம் கட்டப்பட்டிருந்தது. திரையில் ப்ராஜெக்ட் ஓட ஆரம்பித்தது. திடீரென்று எல்லாம் நின்றது. திரையில் அர்ஜுனின் முகம் தெரிந்தது. ஆனால் அது ப்ராஜெக்ட் அல்ல. அர்ஜுன் கடந்த காலங்களில் செய்த ஊழல்கள், அவன் அஞ்சலியை ஏமாற்றிய போது பேசிய ஆடியோக்கள் மற்றும் அவன் தனது மாமனாரையே ஏமாற்ற திட்டமிட்டிருந்த இரகசிய கோப்புகள் ஒவ்வொன்றாக ஓடின. அரங்கமே அதிர்ந்தது. அர்ஜுனின் மாமனார் கோபத்தில் கொதித்தார். முதலீட்டாளர்கள் வெளியேறினர். அர்ஜுன் நிலை குலைந்து நின்றான். காவல்துறை உள்ளே நுழைந்தது. அனைவரும் வெளியேறிய பிறகு அந்த இருண்ட அறையில் அஞ்சலி மட்டும் நின்றிருந்தாள். அவள் மெதுவாக தன் மேக்கப்பை அழித்தாள். அஞ்சலி, நீயா? அர்ஜுன் அதிர்ச்சியில் உறைந்தான். ஆமாம் அர்ஜுன், நீ என் இதயத்தை உடைத்தாய். நான் உன் வாழ்க்கையை உடைத்தேன். நீ அமெரிக்கா போக ஆசைப்பட்டாய் அல்லவா? இப்போது சிறைக்கு போ. அங்கே உனக்கு சுமை இருக்காது, வெறும் தனிமை மட்டும்தான் இருக்கும். அர்ஜுன் அவள் காலில் விழுந்து கெஞ்சினான். ஆனால் அஞ்சலி பின்வாங்கினாள். காதலித்த போது நீ எனக்கு கடவுளாக தெரிந்தாய். இப்போது நீ வெறும் தூசு.
அஞ்சலி அங்கிருந்து வெளியே வந்தாள். அதே மழை. ஆனால் இப்போது அவள் கையில் காஃபி கோப்பை இல்லை. அவள் கண்கள் தெளிவாக இருந்தன. பழிவாங்கல் அவளுக்கு ஒருவித அமைதியை தந்தது. வலி மறைந்து விட்டிருந்தது. அவள் தன் காரில் ஏறிச் சென்றாள். பின்னால் அர்ஜுனை ஏற்றிச் சென்ற காவல்துறை வாகனம் சைரன் ஒலியுடன் மறைந்தது. இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும். நன்றி.